ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வத்தலை சுட்டு அரைச்ச துவையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 6 முழு வத்தலை எடுத்து சுட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸில் உள்ள கொஞ்சம் புளியும் எடுத்து வச்சுருக்கேன். புளிப்பு டேஸ்ட்டுக்காண்டி புளி போட்டால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் 3 பல் பூண்டு எடுத்துருக்கேன். பூண்டு வந்து தொலியோடையே போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி கொஞ்சம் தாராளமாக ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டில் வச்சுருக்கேன். இஞ்சி டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தேங்காவும் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா வத்தல் சுட்டு வச்சு அரைச்ச துவையல் வந்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த துவையலை வந்து நம்ம தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிடுவீங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தோசை, காலையில் நம்ம குடிக்கிற பழைய கஞ்சி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் பால் கஞ்சிக்கு இது வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.